ராசிக்காரர்கள வச்சு இவங்களுக்கு வந்து 2 திருமணம் ஆகும். காதல் விஷயத்துல இந்த ராசிக்காரர்கள் வந்து ஓஹோன்னு இருப்பாங்க. ராசிக்காரர்களுக்கு அடிப்படையா வச்சு சொல்ல முடியுமா? எந்தெந்த ராசிக்காரர்கள் யோகமா இருப்பாங்கப்பா? அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டில உள்ளவங்களா இருப்பாங்க. ஸ்ப்ரே போடாம வெளிய போமாட்டாங்க. அவங்களுடைய உடம்புல வந்து அந்த மனம் கூடணும். இதெல்லாம் வந்து அட்ராக்ஷன் பண்ணும். அந்த ஓகே. சுத்தி இருக்கிறவங்கலாம் ஈர்க்கும். இருக்கும். ஈர்க்கக்கூடிய தன்மை. ஆனா அவங்க விதி என்னன்னா, திருமண வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும். விருச்சிகம் எடுத்துக்கோங்களேன். மேக்ஸிமம் விருச்சிக ராசிக்காரர்கள் எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா, எனக்கு இதுவே இல்லப்பா அப்படிங்கிறவங்க தான். ஆனா அவங்க மனதால ரொம்ப வீக்கானவங்க. ஆனா அவங்க நல்லா வாழ்வாங்க. பொருளாதார ரீதியாவும். அவங்க பொருளாதார ரீதியா தான் ஆண்டவர். ரிஷப ராசிக்காரர்கள் வந்து ஃபுல்லாவே ஃபைனான்ஸ், குடும்ப ரகசியம் எல்லாமே அவங்க கூட தான் உட்கார்ந்திருக்கும். டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைந்திருக்காங்க. நாள்தோறும் நமக்கு இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கும், ஜாதகம் ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பல குழப்பங்களுக்கும் இன்னைக்கு அவங்க கிட்ட நேரடியாவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். அவன் யாரா உனக்கு என்ன ராசினா கன்னி ராசினா, ஓகே அவன் யோகக்காரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிஜமா இல்லையான்னு தெரியல. இது சும்மா பேசி காதுல பட்டது நான் கேட்கிறேன். அந்த மாரி ராசிக்காரர்கள வச்சு இவங்களுக்கு வந்து 2 திருமணம் ஆகும். காதல் விஷயத்துல இந்த ராசிக்காரர்கள் வந்து ஓஹோன்னு இருப்பாங்க. குழந்தை விஷயத்துல இப்படி இருப்பாங்க. செல்வ பாக்கியம் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்படி கிடைக்கும்னு ராசிக்காரர்களுக்கு அடிப்படையா வச்சு சொல்ல முடியுமா? எந்தெந்த ராசிக்காரர்கள் யோகமா இருப்பாங்கப்பா? அதாவது கன்னி ராசிக்காரர்கள் வந்து நீங்க சொன்னீங்களே அட்ராக்ஷன் ஆமா. எல்லா பெண்கள், ஆண்கள் அப்படி மாத்தி மாத்தி. ஓகே. கன்னி ராசிக்காரர்கள் என்னன்னா போடுற ட்ரெஸ் வந்து அப்படி கரெக்ட்டா ம். அழுக்குப்படையாத ட்ரெஸ்ஸா இருக்கணும். அயர்ன் பண்ண போடுற ட்ரெஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு வாங்கணும். நினைக்கிறவங்க. ஸ்ப்ரே போடாம வெளிய போமாட்டாங்க. அவங்களுடைய உடம்புல வந்து அந்த மனம் கூடணும். இதெல்லாம் வந்து அட்ராக்ஷன் பண்ணும். அந்த ஓகே. சுத்தி இருக்கிறவங்கலாம் ஈர்க்கும். இருக்கும். ஈர்க்கக்கூடிய தன்மை. ஆனா அவங்க விதி என்னன்னா, திருமண வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே. சுத்தி இருக்கவங்கலாம் ஈர்ப்பா இருப்பாங்க. ஆனா திருமண வாழ்க்கை கரெக்ட்டா இருக்கும். நான் எத்தன பேர சைட் அடிச்சேன். எத்தன பேர் என் பின்னால வந்தாங்க. என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகுமா அப்படி சொல்றது முக்காவாசி கன்னிராசிக்காரர்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப மெச்சூரிட்டி, ஆ. ரொம்ப நாலேட்ஜ் எல்லாமே கணக்கு பார்த்து இத இப்படி பண்ணுவேன். இத இப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, அது வாழ்க்கைக்கு சரியா வராது. நீங்க பணம் காச கால்குலேட் பண்ணுங்க. உங்க சொத்து விவரத்த கால்குலேட் பண்ணுங்க. ஆனா உங்க வாழ்க்கைய வந்து நீங்க கால்குலேட் பண்ணி அமைக்கவே முடியாது. கன்னிராசிக்காரங்க வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா மூவ்மெண்ட் குடுக்குற மாரி இருப்பாங்க. ஆனா திருமண வாழ்க்கைக்குள்ள ஒரு கோட்ட விடுவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன தடை சில இருக்கும். தடைகள் இருக்கும். அது ஒண்ணு திருமணமானால் ஒரு பிரச்சனைகளாக உருவாகிட்டு இருக்கும். அதனால அந்த மாரி பேச்சுல அவங்களுக்கு பேசும்போது ஃபுல்லா பணம் சார்ந்த பேச்சு தான் கன்னி ராசிக்காரர்களுக்கு இருப்பாங்க. ம். அதனால இந்த மாரி தான் கன்னி ராசிக்காரர்களுக்கு இருப்பாங்க. ஓஹோன்னு வாழ்றது. விருச்சிகம் எடுத்துக்கோங்களேன். மேக்ஸிமம் விருச்சிக ராசிக்காரர்கள் எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா, எனக்கு இதுவே இல்லப்பா அப்படிங்கிறவங்க தான். ஆனா அவங்க மனதால ரொம்ப வீக்கானவங்க. ஆனா அவங்க நல்லா வாழ்வாங்க. பொருளாதார ரீதியாவும். அவங்க பொருளாதார ரீதியா தான் பொருளாதார ரீதியா ரீதியா தான். தான். அவங்க வந்து இல்லப்பா நான் கஷ்டப்படுறேன். எனக்கு எதுவுமே நினைச்சது இல்ல அப்படி இப்படிம்பாங்க. ஆனா அவங்க நல்லா விருச்சிக ராசியாக இருக்கட்டும், விருச்சிக லக்னமாக இருக்கட்டும். அவங்க வாழ்க்கையில ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட்ல அவங்க ஒரு சிறப்பா ஒரு இருப்பாங்க. வாழ்வாங்க. அதே மாரி சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, ம். நல்லா வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டில உள்ளவங்களா இருப்பாங்க. சிம்ம ராசி. எல்லாரையும் நிர்வகிக்கும் தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய எல்லாரும் ஈஸியா அட்ராக்ட் பண்ணி அவங்க பேச்ச கேட்கிற மாரி பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன ஃபால்ட்னா, திருமணம் ஆன உடனே திருமண வாழ்க்கை வந்து அவ்வளவு பெஸ்ட்டா இருக்காது. ம். ஏன்னா திருமணம் ஆயிட்டு அப்படியே தாங்கிக்கிட்டே இருக்கிற மாரி ம். இருக்கும். ஐயோ! என் கணவர் வரமாட்டாரா? என் மனைவி வரமாட்டாளான்னு சொல்லிட்டு, இந்த கணவன் மனைவி ஈர்ப்பு வந்து ஏக்கத்திலேயே இருக்கிற மாரி இருக்கும். ஒரு ஓகே. ஏக்கத்திலேயே இருக்கிற மாரி இருக்கும். வெளி உலகத்துக்கு அவங்க சூட்டபிள். ஆனா உள் வாழ்க்கைக்குள்ள அவங்களால இருக்க முடியாது. அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ம். அப்படிங்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இவங்க வந்து ரொம்ப தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறேன். நான் இப்படி வைக்கிறேன், அப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அ இதா வச்சுக்குவாங்க. நான் ஒரு குறிக்கோளோட போறேன். என்னுடைய லட்சியம் இது அப்படி சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து ஈகோ பார்க்குறது. எனக்கு மனைவி, கணவன் அல்லது மனைவி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஈகோவா இருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ஈகோவா இருப்பாங்க. புத்திசாலித்தனமா இருந்து பேசுற மாரி பேசுவாங்க. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு அந்த புத்திசாலித்தனத்த விட மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது, ம். மத்தவங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்வதும், இது மாரி அறிவுரை சொல்றது ஒரு அதாவது எல்லா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச மாரி ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருக்குமே. அந்த மாரி ஒரு உள்ளவங்க தனுசு ராசிக்காரங்க. ஆனா, இவங்க வந்து எப்படின்னா, அவங்க பார்ட்னர் எப்படி இருப்பாங்கன்னா,
படிச்ச அறிவு. நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு இவ்ளோ நாலேட்ஜ் இருக்கு தெரியுமா? அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கும் அதில தான் ஒரு கொஞ்சம் கிளாஷ் இருந்துட்டே இருக்கும். இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே பேரு மகர ராசிக்காரங்க ரொம்ப குழப்பவாதிகள். பயங்கர எல்லாரையும் குழப்புவாங்க. தன்னை மட்டும் குழப்பாம இருக்கிற இடத்துலயும் குழப்பிட்டு, அப்புறம் அவங்க வந்து அந்த எப்படின்னா, அந்த முதல்ல வந்து அப்படியே கொட்டையில அப்படியே அந்த மாரி அந்த கொட்டையில உட்காந்துட்டு, குழப்பிட்டு அப்படியே டக்குன்னு எஸ்கேப் ஆயிருவாங்க. அவங்க காரியம் சாதிச்சுட்டு ஓடிருவாங்க. அந்த மாரி பவர்ஃபுல்லானவங்க. அவங்க வந்து கண்டிப்பாக தன் காரியம் என்ன காரியம் வரணும் அப்படிங்கிறத, அவங்க எந்த இடத்துல இறங்கி உட்கார்ந்து தரையில உட்காந்தாச்சும் அந்த காரியத்த சாதிச்சுட்டு போயிருவாங்க. சாதிச்சிருவாங்க. அவ்வளோ ஒரு பவர். ஆனா, பயங்கரமா சைக்காலஜிக்கு ப்ராப்ளம் அவங்க மகர ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்கு. அதனால அந்த மகர ராசிக்காரர்களுடைய ஆப்போசிட் பார்ட்னர் வந்து என்னன்னா, ரொம்ப தாய்மை, ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிற ஒரு கேரக்டர் மாரி இருப்பாங்க. அது இவங்களுக்கு சூட் ஆகாது. ம், ம். அந்த சாஃப்ட்டு, அந்த தாய்மை அதெல்லாம் இவங்களுக்கு சூட் ஆகாது. அப்படி சாஃப்ட்டா, தாய்மையா இருந்தா அவங்கள ஏறி மிதிச்சுட்டு இவங்க போவாங்க மகர ராசி அந்த ஆப்போசிட்ல உள்ளவங்கள. அதனால கொஞ்சம் அதில கொஞ்சம் கிளாஸ் ஆகுற மாரி ஆகும். அதனால அந்த ஆப்போசிட்ல உள்ளவங்க எப்பவுமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க ஆப்போசிட்ல உள்ளவங்க வந்து எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கிற தன்மையில இருக்கிறனால, இவங்க வந்து அத கண்ட்ரோல் பண்ற மாரி அந்த மாரி இருக்கும். அதாவது நிலாவும் இருக்கும், இருட்டும் இருக்கும். ஆனா நிலா வந்து எப்பவுமே இருட்டுடன் இருக்காது. ம். வளர்பிறை, தேய்பிறை அப்புறம் ஃபுல்லா அமாவாசை உட்காந்து அப்புறம் அதே மாரி தான் இவங்களுடைய இது. ஓகே. முழுமையாக அப்படியே அப்ஸ் அண்ட் டவுனோட இவங்க வந்து போய்க்கிட்டே இருப்பாங்க. அந்த உறவு நிலை வந்து அப்படிதான் போய்க்கிட்டே இருக்கும். ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதாவது பழைய மெமரீஸ சேர்த்து சேர்த்து வச்சு தன்னை வந்து அப்படியே அழிச்சுக்கிற ஒரு தன்மை வந்து அந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசி. காரர்களுக்கு. அது வந்து எப்பவுமே இது அப்படி நான் என் சின்ன வயசுல இப்படிலாம் நடந்துச்சு தெரியுமா? அப்படின்னு அது முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து வெளிய வந்து நம்ம அடுத்த இதுக்குள்ள போகுமே அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ம். அந்த பழைய மெமரிக்குள்ள உட்கார்ந்து அவங்க போடுவாங்க. பழைய மெமரிய சேகரித்து வைக்கிறதுலேருந்து எல்லாமே உண்டு. இவங்க வந்து இவங்க குடும்பத்தில் யாராச்சும் சித்தாவில் அந்த மருத்துவத் துறையில் உள்ளவர்களாக இருப்பாங்க. கும்பராசி. கும்பராசி ஓகே. குடும்பத்தில யாராச்சும் ஒருத்தர் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கலாம். அந்த மாரி இவங்களுக்கு வந்து இவங்களுடைய அனுபவ அறிவு வந்து படிப்பறிவுடன் போட்டி போட முடியாது. ஓகே. ஏன்னா, இவங்க அனுபவ அறிவ பேசும்போது, படிப்பறிவ வந்து இவங்க வந்து அலட்சியப்படுத்துவாங்க. அந்த மாரி இந்த கும்பராசிக்காரர்களுடைய இது வந்து ரொம்ப பவரா இருக்கிற மாரி இருக்கும். ம். இந்த மாரி மீன ராசிக்காரர்கள் உறவு நிலையை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. உறவு ஓகே. உறவு உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கொடுக்கிற பெர்சன்ஸ். போவாங்க. அந்த மாரி உறவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறதும், அதே மாரி இவங்க வந்து ஃபைனான்ஸ் விஷயத்துல ரொம்ப மண்டையில போட்டு நெறைய ஃபைனான்ஸ் எஃபெக்ட்ல ரொம்ப மண்டையில ஓகே. வாங்குற மாரி இருக்கும். இந்த மாரி மீன ராசிக்காரர்களுக்குள்ளது. மேச ராசிக்காரர்கள் வந்து என்னன்னா, பிடிவாத குணம், வீரம் எல்லாம் இருக்கும். ஆனா, கொஞ்சம் கூட சிந்திச்சு செயல்பட மாட்டாங்க. ஒரு ம். குழந்தை வந்து எப்படி வந்து இது வேணும்னா, அது வேணும். இது அந்த அந்த பொருள் வந்து எவ்வளோ நமக்கு கெடுதல்கள் பண்ணும். இத சாப்பிட்டா நம்ம உடம்புல எவ்வளோ அஃபெக்ட் ஆகும். அந்த இதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது. அதே போல தான் இந்த மேச ராசிக்காரர்கள் பெண்களை வந்து மதிக்க மாட்டாங்க. ம். தன் எதிர்ப்பாலானத்தரை அதாவது தாம் விரும்பின பெண்ணாக இருந்தா தான் மதிப்பாங்க. அவங்கள விரும்பின பெண்ணை அவங்க மதிக்க மாட்டாங்க. அதே ஓகே. போல பெண்ணாக இருந்தா தான் விரும்பின ஆண் தான் ஓகே. அவங்கள விரும்பின ஆண் வந்து நாட் ஓகே. அது வந்து அவங்க பண்ணியவே மாட்டாங்க. அது நல்ல ஒரு ஆணாக இருந்தா கூட அதுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க. இந்த மாரி ரிஷப ராசிக்காரர்கள் வந்து ஃபுல்லாவே ஃபைனான்ஸ், குடும்ப ரகசியம் எல்லாமே அவங்க கூட தான் உட்கார்ந்திருக்கும். ஓகே. என் குடும்பம், நான் என் குடும்பத்துல உள்ள ரகசியங்கள நான் தான் பேண வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி அவங்க முக்கியத்துவம் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ம், ம். அந்த மாரி ரிஷபராசிக்காரர்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த ஃபைனான்ஸ் இது ரொம்ப அஃபெக்ட் ஆகுறதுனால, இறை நம்பிக்கைய இறை நம்பிக்கை மேல் இது இல்லாமல் இருப்பாங்க. நாட்டம் நாட்டம் இல்லாம இல்லாமல் இருப்பாங்க. இருப்பாங்க. அப்படி நாட்டம் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போனாலும் அவங்களுக்கு முழுமையான பரிகாரங்களோ எதுவுமே நடக்காத தன்மையாக இருக்கிற மாரி இருக்கும். ம். அதனால ரிஷபராசிக்காரர்கள் நெறைய மஞ்சள் வந்து குடுக்கணும். தானம் தானமா கொடுக்கணும். குடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாரி மிதுன ராசிக்காரர்கள் எப்பவுமே டிபெண்டிங். யாராவது யாராச்சும் ஒருத்தவங்க ஒருத்தர் நம்ம கூட இருக்க மாட்டாங்களா? இது சப்போர்ட் பண்ண ஒருத்தர் வரமாட்டாங்களா? இப்போ ஒரு வெளிய இடத்துக்கு போனா கூட வரியா? போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ம், ம். யாரையாச்சும் கூட இழுத்துட்டு போற தன்மையில இருக்கும். அதே மாரி தான் செய்வதெல்லாம் தப்பே செஞ்சுட்டு, தான் செய்வதெல்லாம் நியாயம். நியாயப்படுத்துறது. நான் கரெக்ட்டா தான் பேசியிருக்கேன். இவங்க வந்து யாருக்கு சமம் தெரியுமா? வக்கீல்களுக்கு சமம். ஓகே.
எல்லாத்தையும் கரெக்டாக வந்து நான் தப்பு பண்ணாலும் இது சரிதான் அப்படி சொல்லிட்டு அதை வந்து சரி பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவங்க நியாயப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து பகவத்கீதையாக நம்ம எடுத்துக்கலாம், கிருஷ்ணரை ம். எடுத்துக்கலாம் இதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, அன்பு, பாசம் எல்லாம் ஓகே. ஆனா பொறாமை ஜாஸ்தியா இருக்கும். ஓகே. கடகராசிக்காரர்களுக்கு பொறாமை ஜாஸ்தியா ஜாஸ்தியா இருக்கு. இருக்கும். அந்த அன்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓகே அப்படிங்கலாம். ஆனா பொறாமை குணம் வந்து மத்தவங்க மேல இது பண்றது. அதனால கடகராசிக்காரங்கள வந்து நம்மள பார்த்துட்டாங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு மேல கண் திருஷ்டி இருக்கும். அந்த மாரி எடுத்துக்கோங்க. ஓகே. அந்த மாரி எடுத்துக்கலாம். அதே மாரி கடகராசிக்காரர்கள் தாய்மையுடைய உருவம், தாய்மையுடைய அன்பு அதெல்லாம் இருக்கும். அதே மாரி இவங்க வந்து மூதாதையர்களெல்லாம் மதிக்கிறது, பெரியவங்களுக்கு ம், ரெஸ்பெக்ட் ம், குடுக்குறது. பெரியவங்க இத சொல்லிட்டு போனாங்கன்னா, "அது ஏன் சொன்னாங்க? ரீசன் ம். சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசன் கேட்குறது. அந்த மாரிலாம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அதனால இவங்க வந்து திருமண வாழ்க்கையும் இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஓகேன்னு சொல்ல முடியாது. ஓகே அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஓகே. அப்புறம் இவங்க பேசுறது ஒவ்வொருமே கடகராசிக்காரங்க அத தாங்குற ஒரு அகத்துடன் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஓகே. அந்த மாரி. அப்புறம் துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, தனக்கு தானே எதிரி. ம். யாரும் அவங்கள கெடுக்க வேண்டாம். அவங்கள அவங்களே அவங்களே கெடுத்துப்பாங்க. கெடுத்துக்குவாங்க. அந்த மாரி. எப்பவுமே வந்து அவங்க வந்து ஒவ்வொன்னுமே இதுக்கு இதுவா இருந்தா சரியா இருக்குமா? அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்னுக்கும் வந்து இது சமநிலைப்படுத்துற மாரி ஒரு ஒரு நான் இத செஞ்சா இது சரியாயிருமா? நான் இத ம். செஞ்சா அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்னுக்குமே அந்த ஈக்குவேஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி ஒரு கேரக்டர் இந்த துலாம் ராசிக்காரர்கள். இவங்களுக்கு பணம் வட்டிக்கு விடுவதிலிருந்து எல்லாமே. ம். எதை போட்டால் எதை அறுக்கலாம், அறுவடை ஓகே. செய்யலாம் அப்படிங்கிற தாட் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கக்கூடிய ஆமா, ஆட்கள். ஆமா. அதான் அதனால தான் அவங்க வந்து தனக்கு தானே எதிரி. ம். ஒரு உறவுகளை வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஃபைனான்ஸ் தான் அவங்களுக்கு மனி முக்கியத்துவமான மைண்டடாவே மைண்டடா இருப்பாங்க. இருப்பாங்க. ஓகே. அதனால இவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் இருக்குது. ரொம்ப நன்றி மேம். நிகழ்ச்சியில பங்கேற்று பல்வேறு கருத்துக்கள வந்து என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி.